ஆதி ஏற்பாடு பண்ணி வச்சிருந்த அந்த பொண்ணு ஜீவாவுக்கு கால் பண்றாங்க. மீனாட்சியோட ஃப்ரெண்டுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன விஷயம்னு ஜீவா கேக்குறாரு. மீனாட்சியோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, மீனாட்சி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டா சார். ஜீவா கேக்குறாரு, மாட்டிக்கிட்டாளா? அவளுக்கு என்ன ஆச்சுங்க சார்? நான் சொல்றத பொறுமையா கேளுங்க சார். அவ ஒரு ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா உங்களுக்கு கால் பண்ண சொல்லி என்கிட்ட சொன்னா சார். ஜீவா கேக்குறாரு, என்னம்மா ஆபத்து? சார் அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல சார். நான் சொல்ற இடத்துக்கு உடனடியா போங்க சார். ஜீவா கேக்குறாரு, நீங்க யாரு? சார் உங்களுக்கு நான் லொகேஷன் ஷேர் பண்றேன் சார். உடனே அவளை போய் காப்பாத்துங்க சார் சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க. ஆதி அந்த பொண்ணு பக்கத்திலேயே நிக்கிறாரு. ஜீவாவை நினைச்சு சிரிக்கிறாரு. இந்த பொண்ணு லொகேஷன் ஷேர் பண்ண இடத்துக்கு ஜீவா வர்றாரு. மீனாட்சி மீனாட்சின்னு சொல்லிக்கிட்டு வர்றாரு. ஒரு ரூமுக்குள்ள வர்றாரு. ஒரு பொண்ணு இருக்கிறத பாக்குறாரு. சாரிங்க நான் தெரியாம வந்துட்டேன்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்றாரு. அந்த பொண்ணு ஜீவாவோட கைய புடிச்சு இழுக்கிறாங்க. என்ன வந்துட்டு அதுக்குள்ள போறீங்கன்னு ஜீவாவை பார்த்து சொல்றாங்க. அந்த லாட்ஜுக்கு போலீஸ் வந்துடுறாங்க. எல்லா ரூமையும் செக் பண்றாங்க. ஜீவா சொல்றாரு, கைய விடுமா, ஏமா புடிச்சு புடிச்சு இழுக்கிற? அந்த பொண்ணு ஜீவாவை கட்டி புடிச்சுக்கிறது. போலீஸ் சொல்றாங்க ஒருத்தரையும் விடக்கூடாதுன்னு ரூம் கதவை திறக்கிறாங்க. ஜீவா இருக்கிறத பாக்குறாங்க. அந்த பொண்ணையும் ஜீவாவையும் அரெஸ்ட் பண்றாங்க. ஜீவா அந்த பொண்ணு கூட இருக்கிறத போலீஸ் மொபைல்ல ரெக்கார்ட் பண்றாங்க. நாளை சந்திப்போம்.